என்னோட பேர் கோகுல். நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்கள்ட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் இதை பற்றி பேசிக்காக நான் என்னென்னு இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட்னா என்னென்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம ப்ராடக்டை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதான் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா அப்படியே மாற்றி இங்கேருந்து ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிள் மலேசியாவில் ஒருத்தருக்கு வந்து ஒரு 1000 கிலோ அரிசி தேவைப்படுன்னு சொல்கிறாரு. அவர் இந்தியாவில் நம்மள்கிட்ட ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி நம்ம மூலமாக அதை வாங்குறாரு. நம்ம இங்கேருந்து இந்த 1000 கிலோ அரிசியும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம மலேசியாவுக்கு அனுப்புகிறோம். அவர் தான் இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறார். ரிசீவ் பண்ணிக்கிட்டு நமக்கு அதுக்கு பேமெண்ட்டு தர்றாரு. இதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட். நம்ம இப்போ இதில் முக்கியமாக நம்ம அதிகமாக பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸ்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நாடோட பொருளாதாரமே இந்த எக்ஸ்போர்ட்டை சார்ந்திருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பாருங்க, எக்ஸ்போர்ட்ஸ், இந்த எக்ஸ்போர்ட்டோட பெனிஃபிட் என்ன, இந்த எக்ஸ்போர்ட்ல டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, இது ஏன் நம்ம பண்ணணும், இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் தராங்க. அதை பற்றி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன சலுகைகள் தரான்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இதுக்கு என்னென்ன நமக்கு சலுகை தரான்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னாலே மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வந்து ரொம்ப படித்தவங்க, ரொம்ப நிறைய பணம் வச்சுருக்கவங்க, ஒரு 10 lakhs 20 lakhsக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணவே முடியும். அதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள், யாரும் பண்ண முடியாது. இந்த ஒரு தாட்டு தான் பீப்புள் எல்லார்ட்டையுமே, நம்ம மக்கள் எல்லார்கிட்டையுமே இந்த ஒரு தாட்டு தான் முக்கியமாக இருக்குது. அதன் மூலம் அதை உடைக்கிறது தான் இந்த வீடியோ. எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்கு நமக்கு ஒரு முதலீடுங்கிறது தேவையே இல்லைங்க. பேசிக் முதலீடு தேவை. லைசன்ஸ் வாங்குறது, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, சில வேலைகளுக்கெல்லாம் முதலீடு தேவைப்படும். ஆனால் நீங்கள் உங்கள் கையில் உள்ள பணத்தை போட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி அனுப்பணும் அவசியம் இல்லை. யாருக்கு ப்ராடக்ட் தேவைப்படுதோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க பணம் கொடுத்து உங்களை வாங்கி தர சொல்லுவாங்க. நீங்கள் அவருக்கு ப்ராடக்ட் அனுப்பிட்டு நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மெத்தட் தான் இப்போ அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றிலாம் மக்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக கவர்மெண்ட் இதுக்கு என்ன பெனிஃபிட் தராங்க, ஏன் தராங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் இதுக்கு என்னென்ன பெனிஃபிட் தராங்கன்னா, இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. இன்சூரன்ஸ் பாலிசி எப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்க, அந்த உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவர் தான் பையர். அந்த பையர் உங்களை ஏமாற்றிட்டாருன்னா, பணம் தராமல் விட்டாருன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ அதை போக்குறது தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி. அப்படி உங்களை அவர் ஏமாற்றிட்டாருன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் போதும். நீங்கள் எவ்வளோக்கு ப்ராடக்ட் அனுப்பியிருக்கீங்களோ உங்கள் ப்ராஃபிட்டோட சேர்த்து அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். இந்த ஒரு ஸ்பெசிலிட்டியை நம்ம கவர்மெண்ட் நமக்காக பண்ணி கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த பையர் உண்மையிலே நல்லவரா கெட்டவரா, நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அவர் பணம் கொடுத்துருவாரா மாட்டாரான்னு ரொம்ப சந்தேகம் இருக்கும். அதுக்கும் ECGCன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இங்கே நீங்கள் போயிட்டு உங்கள் பையரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த பையர் நல்லவரா கெட்டவரா, இவர் உண்மையிலே எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, யாரோட இது மாதிரி சீட் பண்ணியிருக்காரா, இல்லை எப்போவுமே கரெக்டாக இருந்திருக்காரா அப்படின்னு அவங்களே உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா. இந்த ஒரு ஸ்பெசிலிட்டியும் கவர்மெண்ட் நமக்கு பண்ணியிருக்கு. இன்னொரு முக்கியமான ஸ்பெசிலிட்டி என்னென்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு தேதி வந்து 28ஆம் தேதினு வச்சுக்கோங்களேன். இந்த 28ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதினு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி உங்கள்கிட்ட ஒரு பையர் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ வந்து இந்த ஓகே நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசி வச்சுப்பீங்க. நீங்கள் ஒரு இவ்வளோ தான் பணம் செலவாகும், வாங்கி எனக்கு இவ்வளோ செலவாகும்னு பேசி வச்சுப்பீங்களா. அந்த பணம் நீங்கள் வந்து ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து ப்ராடக்ட்டை கூட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷிப்பிங்கில் அனுப்புறீங்க, கப்பல் அது ரொம்ப தூரம் இருக்குது. ஒரு 10-15 நாள் போகிறதுக்கே ரொம்ப லேட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் 15 நாள் கழிச்சு அவர்கிட்ட போய் சேருதுன்னா அந்த நேரத்தில் நம்ம அந்நிய செலவு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்நிய செலவு நம்ம அமெரிக்க டாலரும் நம்ம இந்தியன் ருபீஸும். முக்கியமானது என்னென்னா, இந்த எக்ஸ்போர்ட்டில் எல்லாருமே இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வந்து யூஸ் பண்ணுற ஒரே டைம் USD, அமெரிக்க டாலரில் மட்டும்தான் எல்லாருமே பேச முடியும். நம்ம இந்திய ரூபாயெல்லாம் இதில் பேசக்கூடாது. நம்ம இந்தியன் ரூபாயை அமெரிக்க டாலர் கன்வெர்ட் பண்ணி மட்டும்தான் எல்லாத்தையும் பேசணும். ஸோ அந்த அமெரிக்க டாலர் நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடி கூட்ஸ் அனுப்பும்போது இந்த வேல்யூ வந்து 15 நாளைக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அவர் உங்களுக்கு பணம் தரும்போது அது வந்து ஒன்று அவருக்கு லாஸ் ஆகும், இல்லை உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்கு தான்
பேங்க்ல ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுப்பாங்க. அந்த பேங்க்ல அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேசி முடிச்சிங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு 15 நாள் கழிச்சு அங்கே போய் சேர்ந்தவொடனே வேல்யூ சேஞ்ச் ஆகிருந்தாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் தான் வரும். இந்த ஒரு பெனிஃபிட்டையும் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ கவர்மெண்ட் எதுக்கு இவ்வளோ பண்ணணும், அதனால என்ன அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்பீங்க. இருக்குங்க. அந்நிய செலாவணினா உங்களுக்கு என்னன்னு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. அந்நிய செலாவணினா ஆக்சுவலாக என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்திய மதிப்பு ஒரு டாலருக்கு 63 ரூபாய் 64 ரூபா தான் இருக்கும். அது ஏற குறைச்சா கொஞ்சம் போயிட்டு வரும். இதுதான் வந்து அந்நிய செலாவணி. அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலம் ஃபாரின் கரன்சி உள்ளே வருது. இந்த ஃபாரின் கரன்சி உள்ளே வர்றதுனால நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து அதிகமாகுது. எந்த ஒரு கண்ட்ரி அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக வச்சிருக்கோ அவங்க தான் பொருளாதாரத்தில் நம்பர் 1 இடத்துல இருப்பாங்க. இப்போ பொருளாதாரத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்குது சைனா. அவங்க வந்து எக்ஸ்போர்ட் 90% எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. மீதி 10% மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ரீசனால அவங்க தான் இந்தியா நம்பர் 1 இருக்காங்க. நம்ம வந்து அது அப்படியே மாறி இருக்கும். 10% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மீதி 90% இம்போர்ட் தான் பண்ணுறோம். இந்த ஒரு பிரச்சனையால நம்ம கண்ட்ரி இன்னும் அந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ரொம்ப கூடவே இருக்குது. அதை நம்ம குறைக்கணும். எப்போ குறைக்கிறோமோ அப்போதான் நம்ம வந்து ஒரு பொருளாதார நம்பர் எடுத்து வரும். இதனால தான் கவர்மெண்ட் வந்து எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய சலுகைகளை இன்னும் நமக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னொன்று இந்த எக்ஸ்போர்ட்ல இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு டேக்ஸே இல்லை. நீங்கள் எவ்வளவு வேணா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பண்ணிகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு டேக்ஸே இருக்காது. ஆனால் இம்போர்ட் பண்ணால் டேக்ஸ் உண்டு. ஏன்னா இம்போர்ட் பண்ணும்போது ஒரு 30% இவ்வளோ டேக்ஸ் கட்டணும். நீங்கள் இம்போர்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸ் தேவை இல்லை. இது ஒரு பெனிஃபிட். நீங்கள் கேட்பீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இதோட ப்ரொசீஜர் ஆக்சுவலாக என்னன்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாராவது பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி அனுப்பி அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் பேர் வந்து முதல்ல அந்த பேர் வந்து எக்ஸ்போர்ட் முடிகிற மாதிரி ஒரு பேர் வைக்கணும். இப்போ தங்கம் எக்ஸ்போர்ட் வச்சுன்னா அந்த தங்கம் எக்ஸ்போர்ட் முடிகிற மாதிரி ஒரு கம்பெனி நேம் ஆரம்பித்து அந்த நேமில் பேங்க்கில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதை கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் உங்களால் அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தான் ஐஇ கோடுப்பாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. இதை நீங்கள் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, சில பேங்க்ல நிறைய பேங்க்ல டின் நம்பர் கேட்பாங்க. டின் நம்பர்ன்றது நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டின் நம்பர் தேவைப்படும். எக்ஸ்போர்ட் பண்ண டின் நம்பர் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து டின் நம்பர் வாங்காமல் உத்தியோக ஆதார்னு ஒன்று இருக்குது. அந்த உத்தியோக ஆதாரில் உங்கள் கம்பெனி நேம் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த உத்தியோக ஆதார் வச்சு நீங்கள் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல உங்களுக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டும் மஸ்ட். இது ரெண்டும் உங்கள்கிட்ட கம்பல்சரி இருக்கணும். இது முக்கியம். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவுடனே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது வாங்கினா தான் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதான் லைசன்ஸ். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எப்படி அப்ளை பண்ணதான் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் dgft.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். டிஜிஎஃப்னா டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இதில் வருது பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வெயிட் பண்ணுங்க போதும். இந்த பாருங்க குயிக் லிங்க் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டோ வருது. இதில் குயிக் லிங்க்ஸில் போனீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அப்படின்னு இருக்கும். சாரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு இதை கிளிக் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அது என்னன்னு தெரிலங்க, ரொம்ப டிலே ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக இதை தான் போகணும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு பண்ணால் ஆன்லைன் ஐஇசி அப்ளிகேஷன் வரும். ஆன்லைன் ஐஇசி அப்ளிகேஷன் அதில் நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கு வர உங்கள் பேன் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து இந்த ஐஇ கோட் அப்ளை பண்ண கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து வெறும் 500 rupees மட்டும்தான். ஆனால் வந்து நிறைய புரோக்கர்ஸ் என்ன பண்ண நிறைய பேருக்கு தெரியாதனால 10,000 20,000 எனக்கு தெரிஞ்சு 50,000 கேட்டிருக்காங்கன்னு நான் பார்த்துக்கோங்க. 50,000 வரைக்கும் இந்த ஐஇசி ஆப் நான் உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன் 50,000 பண்ணணும்னு சொல்லி ஏமாத்திரம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் இங்கே ஏமாந்துடாதீங்க. வெறும் கவர்மெண்ட் ஃபீஸ் ஒரு 500 ரூபாய் தான். 2016 ஏப்ரல் வரைக்கும் 250 ரூபா வந்துச்சு ஃபீஸ் ஐஇ கோடு. பட் அதுக்கப்புறம் இப்போ 2017 இப்போ வந்து அந்த 2017 ஏப்ரலுக்கு அப்புறமா 500 ஃபீஸை மாற்றிருக்காங்க. ஸோ நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இது டோன்ட் வரி, இதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம்.
முக்கியமாக இன்னொன்றுனா, இப்போ நான் சொன்னதை மட்டும் வச்சு உங்களால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ உங்கள் மனசில் அவ்வளோ டவுட் இருக்கும். இதுக்கெல்லாம் நான் கூடிய நான் விட சொல்கிறேன். யாரும் ஏதாவது நினைக்காது. இதுக்கு முதல்ல தெரிஞ்சவரில் கிளாஸ் போங்க. எக்ஸ்போர்ட் கிளாஸ் யாராவது நடத்துகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட்னா என்ன, எப்படிலாம் பண்ணுறாங்க ஃபுல்லாக கேட்டுங்க. முக்கியமாக அங்கே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க எக்ஸ்போர்ட் இருக்கான்னு விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டரால் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் வந்து லேர்ன் பண்ண உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் அங்கேயே கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப்ஸில் அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கெல்லாம் போங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அவங்க சொன்னது கேட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இன்னொன்று, இதில் வந்து பணம் அனுப்புறதுக்கு கூட்ஸ் அனுப்புற நிறைய மெத்தட். பணம் அனுப்புறதுக்கு வந்து எல்சி மெத்தட் இருக்குது, டிடி மெத்தட் நிறையா மெத்தட் இருக்குது. அதே மாதிரி கூட்ஸ் அனுப்புறதுக்கும் இங்கே நம்ம வந்து ஷிப்பிங்கில் யாருக்கு அனுப்புறதுக்கும் எஃப்ஓபி, சிஇஎஃப், எஃப்ஓவி, எக்ஸ்ஓ இது மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எல்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் இறங்கினீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிகமாக யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் இங்கே ஷேர் பண்ணாலே என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கஷ்டம், ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட வளர்ச்சியை அவங்க தடுக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆளாயிடாதீங்க. உங்களுக்கு உறுதுணையாக ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் சொல்லிவிட்டு அவங்களோட வச்சுக்கோங்க. அதிகமாக இதை பற்றி வெளியே ஷேர் பண்ணிக்காதீங்க. உண்மையிலேயே இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அருமையான தொழில். இது நமக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி ரொம்ப ஒரு நன்மை விளைவிக்கிற தொழில். ஸோ இதை பண்ணுற மாதிரி இருந்தால் கிளாஸ் போயிட்டு நல்லா கற்றுக்கிட்டு எல்லாரும் பண்ணுங்கள். உண்மையிலே எல்லாரும் சக்ஸஸ் ஆகலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நான் இதை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அது என்னென்னு பார்த்துட்டு நான் அடுத்த ப்ரோக்ராமில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் அடுத்த நியூஸ் போடுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ நல்லா இருந்தால், இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.